வணக்கம் பானு. சென்னையை பொறுத்தவரை சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்திற்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த கோடை காலமானது மார்ச் மாதத்தில் துவங்கிய நிலையில் தொடர்ச்சியாக வெயிலின் தாக்கமானது அதிகரித்த வண்ணமே இருந்தது. இந்த நிலையில் கடந்த ஒரு வார காலமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வருவதால் தற்பொழுது குளிர்ந்த சூழல் நிலவி வருகிறது. ஆனால் அவ்வப்போது வெயிலும் தற்பொழுது பல்வேறு மாவட்டங்களில் வெயிலின் தாக்கமானது அதிகமாகவே காணப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரையில் வெயிலின் தாக்கமானது அதிகமாக இருந்தாலுமே கூட இரவு நேரங்களில் அதே போல மாலை நேரங்களில் நள்ளிரவு நேரங்களில் இந்த சாரல் மழையானது பெய்து வருகிறது. தற்பொழுது சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் இன்று 13 மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, அதே போல நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், ராமநாதபுரம், நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழை பெய்யும் எனவும் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இதே போல புதுச்சேரி, காரைக்காலிலும் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை தற்பொழுது வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னையில் கிண்டி, வடபழனி, அதே போல ஆலந்தூர், சைதாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழையானது தற்பொழுது துவங்கி மிதமான மழை பெய்து வருகிறது. மேலும் தமிழ்நாட்டில் அடுத்த 3 மணி நேரத்திற்குள் 13 மாவட்டங்களில் அதே போல புதுச்சேரி, காரைக்காலின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கடந்த சில மாதங்களாகவே கோடை வெயில் கொளுத்தி வரக்கூடிய நிலையில் தற்போது வெயிலின் தாக்கம் படிப்படியாக இந்த மழை பெய்வதால் குறைந்து வருகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் அதே போல சென்னையை பொறுத்தவரை நள்ளிரவு நேரங்களில் மழையானது மிதமான மழை பெய்து வருவதால் காலை நேரங்களில் அந்த வெப்பத்தின் தாக்கமானது சற்று குறைவாக காணப்படுகிறது. அதே போல தற்போது நிலவரப்படி சென்னையின் பல்வேறு இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டின் வெயிலின் தாக்கமானது அதிகரித்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் வெப்பம் தணிந்து தற்பொழுது மக்கள் மகிழ்ச்சி அடைந்து இருக்கின்றனர். குறிப்பாக அடுத்து வரக்கூடிய 5 தினங்களை பொறுத்தவரையில் அதிகபட்ச வெப்பநிலையானது தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் பொதுவாக இயல்பை ஒட்டிதான் இருக்கும் எனவும் ஓரிரு இடங்களில் மட்டுமே 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்திருக்கிறது. அதே போல அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரையில் உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் 40 டிகிரி முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரையும், மற்ற தமிழக மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 37 டிகிரி முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரையிலும், கடலோர தமிழக மாவட்டங்கள் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் 34 டிகிரி முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் அதிகபட்ச வெப்பநிலையானது இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் வானிலை ஆய்வு மையம் நேற்றைய தினமே எச்சரித்திருந்தது. இந்த நிலையில் சென்னையை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலையானது 35 டிகிரி முதல் 36 டிகிரியை ஒட்டி இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்திற்கு தமிழகத்தின் 13 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சென்னையில் நுங்கம்பாக்கம், வடபழனி உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் வானமானது மேகமூட்டத்துடன் தற்பொழுது காணப்பட்டு வருகிறது. இன்று வெயிலானது குறைவாக காணப்பட்டாலும் அந்த வெப்பத்தின் தாக்கமானது சற்று அந்த உஷ்ணத்தின் தாக்கமானது தற்பொழுது இருந்து வருகிறது. இருப்பினுமே மழை பெய்தால் இந்த தாக்கமானது குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக சென்னையை பொறுத்தவரையில் தற்பொழுது கிண்டி, அதே போல ஆலந்தூர், சைதாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்து வரக்கூடிய நிலையில் நுங்கம்பாக்கம், சேத்துப்பட்டு, அண்ணா நகர், அசோக் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. பானு.